ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. திரு பொங்கலூர் மணிகண்டன், தமிழ்நாட்டு நலன் குறித்து அதிமுக தான் பேசுது, இபிஎஸ் தான் பேசுது, வேற யாரும் பேசுறதில்ல. தேசிய கட்சிகளோட கூட்டணி வச்சா நாங்க மாநில நலன் குறித்தெல்லாம் சிந்திக்கவே முடியாது அப்படின்லாம் விமர்சனம் வச்சிங்க. ஆனா பாஜக பேசியிருக்கு, தமிழ் மொழியை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும், திருவள்ளுவர் கலாச்சார பண்பாட்டு மையம் அமைக்கப்படும்னு மாநில நலன் சார்ந்தும் அவங்க சிந்திச்சிருக்கிறாங்க. இல்லைங்க, தமிழ் மொழி குறித்து பேசுவதற்கு முன்பாக தமிழர்களுக்கு என்று திரு மோடி அவர்கள் என்ன செய்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். இப்ப நீங்க விவசாயத்தை பத்தி சொல்ல வர்ற மறைந்த வேளாண் விஞ்ஞானி டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் நீண்ட காலமாக வற்புறுத்திய விலை நிர்ணயம், இதை பற்றி திரு மோடி அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளில் கண்டுக்கவே இல்லை. 2014ஆம் ஆண்டு திரு மோடி அவர்கள் முதல் முறையாக பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட போது திருச்சியில பொதுக்கூட்டம், கேரளாவிலிருந்து திருச்சி வர்றார். 52 அமைப்புகளை சேர்ந்தவர்கள் சந்திச்சு அங்க பேசிய போது திரு மோடி அவர்கள், அதாவது நதிகள் இணைப்பு வேளாண்மைக்கு முன்னுரிமை என்று மிக அற்புதமாக பேசினார். எல்லாமே ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஆனா உண்மையை ஒரு விஷயம் ஒத்துக்கணுங்க, ராணுவ பாதுகாப்பை விட இந்த நாட்டில் உணவு பாதுகாப்பு தான் முக்கியம். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் திரு மோடி அவர்கள் உணவு பாதுகாப்புக்காக என்ன செஞ்சாரு பாருங்க. இயற்கை வேளாண்மைக்காக அதிகமான முக்கியத்துவம் கொடுப்போம். குறிப்பா பஞ்சாப்ல கேன்சர் ட்ரெயினே ஓடுது. அதாவது அதிகமான மருந்துகளை உபயோகிப்பது தமிழ்நாடும் பஞ்சாப் தான். அப்ப இதெல்லாம் மாற்றி இயற்கை முறையிலே நாங்கள் விவசாயத்தை உற்பத்தி செய்வதற்கு அனைத்து முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று பட்ஜெட்லயும் சொன்னாரு. இவ்வளவு விமர்சனங்கள் அதிமுகவுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க பேசுறது மூலமா தான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இந்தியாவில் பாஜகவை எதிர்த்து தேர்தலில் களம் காணக்கூடிய அனைத்து கட்சிகளும் விமர்சிச்சுறாங்க. ஆதரவோ எதிர்ப்போ கருத்துக்கள்லாம் சேர்ந்தாச்சு. ஆனா அதிமுக தரப்புல இருந்து திரு இபிஎஸ் தரப்புல இருந்து இதுவரைக்கும் பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை குறித்து எந்த செய்தியும் வரவே இல்லையே. பொதுக்கூட்டத்தில் பேசுவாருங்க, அதாவது அறிக்கை வந்திருக்குது, பொதுக்கூட்டம் நிச்சயம் பேசுவார். அதாவது முழுமையா அறிக்கை நீங்க படிக்கணும் இல்லைங்களா? 12 மணி நேரம் கழிச்சு தானே பேசுறோம். நம்ம தேர்தல் அறிக்கை வெளியாகி 12 மணி நேரம் கழிச்சு தானே பேசுறோம். இல்ல, திரு ஜெயக்குமார் அவர்கள் மிக கடுமையான விமர்சனம் வைத்திருக்கார். அதாவது பிரதமராக இருக்கிற மோடி அவர்கள் வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கையும் தன்னை பிரதமராகவே கருதி கொண்டு திரு ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிற அந்த தேர்தல் அறிக்கையும் இரண்டுமே மக்கள் மத்தியில் நகைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா கடந்த காலத்தில் அவர்கள் சொன்னதை நிறைவேற்றவே முடியலைங்க. விவசாயிகளுக்காக பல திட்டங்களை மோடி அவர்கள் கடந்த காலம் சொன்னார். திரு சுரேஷ் பிரபு நினைக்கிறேன், திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கிற போது முதல் முறை அவர் ஆட்சி வந்த போது தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. ஆலியார் அறிவுத்திருக்கோளுக்கு வேதாத்திரி மகரிஷியோட வாழ்த்து பெற்று நாடு முழுவதும் தேசிய அளவில் நதிகளை இணைப்போம், அது தமிழ்நாட்டில இருந்து பிரச்சாரத்தை துவங்குறேன்னு சொல்லி அவர் திட்டத்தை வகுத்து விவசாயிகள் அழைத்து பேசினார். ஆனால் இன்றைக்கு வரையில் அதற்காக திரு ரஜினிகாந்த் கூட 1 கோடி ரூபாய் நிதி தரதா சொன்னா நினைக்கிறேன். இன்று வரையிலும் அது குறித்து பேசவே இல்லை. அப்போ தமிழ்நாடு குறித்து பாஜக முன்வைத்திருக்கக்கூடியதெல்லாம் எடுபடுமா எடுபடாதா தமிழ்நாட்டு தேர்தல் களத்துல? தமிழ்நாட்டை பற்றி திரு மோடி அவர்கள் கவலைப்படுவதெல்லாம் தேர்தலுக்காக மட்டும்தான். ஏன்னா இந்தியா முழுவதும் ஆட்சியில மிக எளிதா வந்துடுறாங்க. தமிழ்நாட்டில் வாக்குகளே வாங்கப்படுவதில்லை. அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவை? அவர்கள் மொழியில் சில வார்த்தை பேசணும். குறிப்பா திருவள்ளுவரை பற்றி சொல்ல வேண்டும் என்பதை தாண்டி உண்மையில் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண பாருங்க. தமிழ்நாட்டுல இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லை. குறிப்பா சிறு குறு தொழில்கள் அனைத்துமே தமிழ்நாட்டுல, குறிப்பா கோவை திருப்பூர் அழிஞ்சே போச்சு. திருப்பூர்ல கடந்த 5 ஆண்டுகள்ல ஜவுளி தொழில் முற்றிலும் அழிஞ்சு போச்சு, மணியன் தொழில் அழிஞ்சு போச்சு, கைத்தறி விசைத்தறி அனைத்துமே அழிஞ்சு போச்சு. காரணம் என்ன? மத்திய அரசு தவறான ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.